ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத விதத்துல பல்வேறு விதமான திருப்பங்களும் பல்வேறு விதமான மாற்றங்களும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் உங்களுடைய ராசி மீனம் ராசியாக இருந்தால் மீன ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஸோ உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது, என்ன மாதிரியான விளைவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மீன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க சிறப்பான காலகட்டமாக அமைய போதா, இல்லை ஆபத்தான காலகட்டமாக அமைய போதா அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். மீனம் ராசியில புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய கௌரவத்தை எதற்காகவும் விட்டு கொடுக்காத உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையலாம். உங்களுடைய ராசிக்குள் கர்மகாரகன் சனி பகவான் ஜென்ம சனியாக சஞ்சரிப்பதுடன் மே 10 வரை உங்களுடைய தன குடும்பாதிபதியுமான செவ்வாயும் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா நீங்க செய்கின்ற முயற்சிகளில் ஏதேனும் ஒரு தடை நிச்சயமாக ஏற்படும். அதனால பெரிய அளவில் ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொஞ்ச நாள் நீங்கள் தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். என்னதான் நீங்கள் திட்டமிட்டு தீட்டினாலும் அதை முடிக்க முடியாமல் போகக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும். எதனால் இந்த நிலை ஏற்படுது அப்படின்னு நிறைய குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். எல்லாமே நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் நிச்சயமாக அதிகரிக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புகளும் இருக்கிறது. பொன் பொருள் வாகனம் என்ற கனவு அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதுபோலவே உங்களுடைய நிலை அறிந்து குருநாதர் போல் ஆலோசனைகளை கூறி வழிநடத்தக்கூடிய சூழலும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வைகள் அஷ்டம ஜீவன விரய ஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் உடல்நிலை நிச்சயமாக சீராகும். மறைமுக தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய செல்வாக்கு உயரலாம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாக முடியலாம். வியாபாரத்தில் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். செலவுகள் கட்டுப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. மாணவர்களுக்கு பொது போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க மீனராசில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் முருகரை வழிபட்டு வருவது வாழ்வில் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவிற்கு கோவில் குளங்களுக்கு சென்று மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். அடுத்ததாக மீனம் ராசியில உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது நினைத்ததை சாதிக்க வேண்டும் என வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையலாம். உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுடைய ராசிக்குள் ஜென்ம சனியாக சஞ்சரிப்பதால் அனைத்திலுமே நிதானம் ரொம்பவே அவசியம். ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. களத்திர ஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வை நிச்சயமாக ஏற்படும். இதனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால நீங்க அனுசரித்து போறதுல எந்தவித தப்புமே கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் மீனம் ராசி நேயர்கள் அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். புதிய நட்புகள் உங்களது பலவீனங்களை அறிந்து உங்களை அவர்களுடைய வழியில் கொண்டு செல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இதனால அவர்களை ஓரடி விலக்கி வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம்.
சத்ரு ஜெயஸ்தானத்தில் மோட்சகாரகன் கேது சஞ்சரிப்பதால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகலாம். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி, அதில் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும் என்றாலும் குடும்பத்தினர் செயல்பாடு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். இதனால குடும்பம் சார்ந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை விடாமல் பேசுவது அவசியம். இந்த நேரம் உங்களுடைய வார்த்தைகள் நெருப்பாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். அதனால மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. இதன் வழியே பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்குள் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பேச்சில் நிதானம் கண்டிப்பாக அவசியம். மே 10 முதல் தன குடும்பாதிபதி செவ்வாய் தன குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்வதுடன் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி ஏதாவது செய்தீங்கன்னா வெற்றியாக நல்லபடியாக முடியலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வீட்டை சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் ஏற்படலாம். அதுபோலவே சில நேயர்களுக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். குரு பகவானின் பார்வை தொழில் ஸ்தானத்திற்கு கிடைப்பதால் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்களின் உயர்கல்வி பற்றிய கனவு நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். இந்த காலகட்டம் முழுமையாகவே உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக நன்மையை அள்ளி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையலாம். இந்த நேரத்தில் நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் விலகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறக்காமல் சனி பகவானை வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். அடுத்ததாக மீனம் ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது வாழ்வில் ஒவ்வொரு படியாக முன்னேறி வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமையலாம். ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து புத்தி காரகன் புதனானது உங்களுடைய ராசிக்கு நீச்சம் அடைந்திருப்பதால் யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் சங்கடங்களும் ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சில சங்கடங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படுவது அவசியம். அதுபோலவே இந்த சமயத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் பார்த்தீங்கன்னா நீங்க கூடுதல் கவனத்தை செலுத்தி செயல்படுவது அவசியமாகவே சொல்லப்படுது. ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக நன்றாக படித்து பார்த்து உங்களுக்கு நன்மையாக இருக்குதா அப்படின்னு பார்த்து நீங்க கையெழுத்துக்களை போடலாம். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கிறது. அதில் ஏதாவது வெள்ளங்கம் இருக்கிறதா என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்க முயற்சிகளை செய்யலாம். உங்களுடைய ராசிக்குள் சனி பகவானும் மே 10 வரை செவ்வாயும் சஞ்சரிப்பதால் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் உங்களுடைய நிலை இருக்கலாம். எந்த முயற்சியை மேற்கொள்வது, எப்படி சமாளிப்பது என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானின் பார்வைக்குள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வியாபாரம் தொழில் லாபத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதாவது வியாபாரம் தொழிலில் நல்ல லாபத்தை நீங்க பார்க்கலாம். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்தலாம். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. இதனால சுப செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். சிலருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா சாதகமாக முடியலாம். ஆனாலும் வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்சமாக சஞ்சரிப்பதால் வாக்குறுதிகள் வழங்குவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து கொடுப்பது அவசியம். பண விவகாரத்தில் எப்போதுமே கவனமாக இருக்கணும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது கவனம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும். மீனராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பல வகையில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையலாம். இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி சென்றுடும் அப்படின்னே சொல்லப்படுது. இதனால நிறைய விதமான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படும். இன்னைக்கு நம்ம சேனல்ல மீனம் ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் என்ன மாதிரியான விளைவுகள் நடந்திருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உருவாகி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.